ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2077வது பகுதி. தொண்டரடிப்படி ஆழ்வார் அருளிய திருமாலை பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்றைக்கு 9வது பாசுரத்தை நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். சென்ற பாட்டை கேட்ட சம்சாரிகள் சான்றோரான ஆழ்வார் தங்களை இகழ்வதற்கு அஞ்சி பௌத்தம் முதலான புறச்சமயங்கள் மேல் விருப்பத்தால் நாங்கள் எம்பெருமானை சரணடையாமல் இருக்கவில்லை. நீர் சக்கரவர்த்தி திருமகனை அல்லவா சரணடையச் சொன்னீர். அவனோ அருகில் செல்ல முடியாதபடி தடுக்கும் அரண்மனை வாயில் காப்போர்கள் அவர்களெல்லாம் உடையவனாயிருக்கிறானே. அப்படியே எப்படியாவது சென்று அணுகினாலும் கூட வசிஷ்டர் முதலானோர் அவன் அருகில் இருந்து எங்கள் தகுதியின்மையை பார்த்து அவனை அணுக விட மாட்டார்கள். ஆகையாலே பரவாசுதேவனை அடைவது போலே ஸ்ரீ ராமபிரானை அடைவதும் எங்களுக்கு செயற்கரியதே ஆகும். எங்கள் தகுதியின்மையை பார்க்காத ஒருவனே எங்களுக்கு பற்ற தகுந்தவனாகவும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவனை காட்டித் தருவீர் என்று சொல்ல, அப்படியானால் தகுதியையோ தகுதியின்மையையோ பார்க்காமல் தானே மேல் விழுந்து ஆட்கொள்ளும் கண்ணனை பற்றுங்கோள் என்கிறார் ஆழ்வார் இந்த பாட்டிலே. சென்ற பாட்டிலே ராமபிரானை வில்லால் இலங்கை சென்ற வேந்தன் ராமபிரானை பற்றுங்கோள் என்றார். அது சாத்தியமில்லையே, அது மிகவும் கடினமாயிற்றே என்று சம்சாரிகள் சொல்ல, இந்த பாசுரத்தில் கண்ணனை பற்றுங்கோள் என்கிறார். பாசுரத்தை பார்க்கலாம். மற்றுமோர் தெய்வம் உண்டே மதியிலா மானிடங்காள் உற்றபோதன்றி நீங்கள் ஒருவன் என்று உணரமாட்டீர். அற்றமேல் ஒன்று அறியீர் அவனல்லால் தெய்வமில்லை. கற்றினம் மேய்த்த எந்தை களலினை பணிமின் நீரே. கற்றினம் மேய்த்த எந்தை பசு ஆனிரைகளை மேய்த்த எந்தை களல் இணை பணிமின் நீரே என்கிறார். மற்றுமோர் தெய்வம் உண்டே மதியிலா மானிடங்காள் உற்றபோது அன்றி நீங்கள் ஒருவன் என்று உணரமாட்டீர். அற்றமேல் ஒன்றறியீர் அவனல்லால் தெய்வமில்லை. கற்றினம் மேய்த்த எந்தை களலினை பணிமின் நீரே. அதோரை பார்க்கலாம். மதியிலா வேதாந்த ஞானம் இலா மானிடங்காள் மனிதர்களே, மற்றுமோர் தெய்வம் உண்டே, என்னால் சொல்லப்பட்டவனை தவிர வேறான ஒரு தெய்வம், சரணடையத்தக்க ஒரு தெய்வம் உண்டோ? கிடையாது. நீங்கள் உற்றபோதன்றி நீங்கள் சரணமடைந்த தேவர்க்கு ஆபத்து காலம் வந்த போதெல்லாம் மற்ற காலங்களில் ஒருவன் என்று சர்வாதிகன் இவன் ஒருவனே என்று உணரமாட்டீர், அறியமாட்டீர்கள். மேல் சாஸ்திரங்களில் பதப்பொருளுக்கு மேலானதான அற்றம் மறைபொருளை ஒன்று அறிவீர், ஒன்று அறியீர், சிறிதும் அறிய மாட்டீர்கள். அவனல்லால் தெய்வம் இல்லை. அவனை ஒழிய சரணம் அடையத்தக்க தேவன் வேறொருவன் இல்லை. ஆதலால் கற்று இனம் மேய்த்த எந்தை களல் இணை நீர் பணிமின். பசுக்கூட்டங்களை மேய்த்த எந்தை என் சுவாமியான கிருஷ்ணனுடைய களல் இணை என்று இரு திருவடிகளையும் நீர் பணிமின் நீங்கள் சரணமாக பற்றுங்கள் என்கிறார். வேதாந்த ஞானம் இல்லாத மனிதர்களே, என்னால் சொல்லப்பட்டவனை தவிர வேறான சரணமடையத்தக்க ஒரு தெய்வம் உண்டோ? கிடையாது. நீங்கள் சரணமடைந்த தேவருக்கு ஆபத்து காலம் வந்த போதெல்லாம் ஆபத்து காலம் வந்த போது அல்லாமல் மற்ற காலங்களில் சர்வாதிகன் இவன் ஒருவனே என்று அறிய மாட்டீர்கள். அவர்களுக்கு ஆபத்து வந்தால் அவர்கள் சென்று சரணடைவார்கள். அப்போது சர்வாதிகன் இவன் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். சாத்திரங்களில் பதப்பொருளுக்கு மேலான மறைபொருளை சிறிதும் அறிய மாட்டீர்கள். அவனை ஒழிய சரணமடையத்தக்க தேவன் வேறொருவன் இல்லை. ஆதலால் பசுக்கூட்டங்களை மேய்த்த என் சுவாமியான கண்ணபிரானுடைய இரு திருவடிகளையும் நீங்கள் சரணமாக பற்றுங்கள் என்று சொல்கிறார் இந்த பாசுரத்திலே. மதி என்றால் வேதாந்த ஞானம் என்று பொருள். மதியிலா மானிடர்கள், மதி வேதாந்த ஞானம். அற்றம் என்றால் மறைபொருள், அதுவே டெஸ்டின் என்பது. கற்றினம் மேய்த்த, ஆவினம் மேய்க்க என்று சொல்லாமல் கற்றினம் மேய்த்த என்று கூறியது ஏன்? பசுக்களாவது தாமே புல் இருக்கும் இடம் சென்று மேய்ந்து தம்மை பாதுகாத்து கொள்ள வல்லமை உண்டு. ஆகையாலே பசு மேய்ப்பதை அயர்வரும் அமரர்களான நித்திய சூரிகளை பாதுகாப்பது போல நினைத்து அதில் அதிகமாக ஈடுபடாமல்
தம்மைத்தாம் பாதுகாத்து கொள்ள வல்லமையற்ற கன்றுகளை மேய்ப்பதிலேயே கன்று இனம் மேய்ப்பதிலேயே இவனுக்கு ஈடுபாடு அதிகம் என்பதை காட்டுவதற்காகும். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். மற்றும் ஓர் தெய்வம் உண்டே, நான் சொல்லுகிற இவனைத் தவிர வேறொருவன் சரணடைய தகுந்த பரம்பொருளாவானோ? நானே ஈஸ்வரன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் தெய்வங்கள் பல உண்டு என்றாலும் நமக்கு சரணடையத்தக்கவனாய் இயற்கை உறவினனான தெய்வம் இவனைத் தவிர வேறொருவன் இல்லை. ஏப்யந்த தேவதா பக்தா யஜந்தே ஸ்ரத்தயான்விதாக தேபி மாமேவ கௌந்தேய யஜந்தய விதி பூர்வகம் என்று கீதை சொல்கிறது. மற்ற தேவதைகளுடைய சில பக்தர்கள் யார் சிரத்தையுடன் கூடியவர்களாய் அவர்களை வணங்குகிறார்களோ அவர்களும் என்னையே வணங்குகிறார்கள், ஆனால் முறை தவறி ஆராதிக்கிறார்கள் என்று கீதை 9ஆம் அத்தியாயம் 23ஆம் ஸ்லோகத்திலே கண்ணன் எம்பெருமான் உபதேசித்திருக்கிறான். அந்நிய தேவதா என்று தன்னை காட்டிலும் அந்த தெய்வங்களை வேறுபடுத்தி சொன்னது போல இவரும் மற்றுமோர் தெய்வம் உண்டே என்கிறார். ஓர் தெய்வம், கஷ்டப்பட்டு வாழும் பரம ஏழைகளும் ஒரு நாட்டில் குடிமக்களாக எண்ணப்படுவது போல இவர்களும் ஒரு தெய்வமாக எண்ணப்பட்டு ஆராய்ந்து பார்த்தால் தெய்வத்திற்குரிய பெருமையாக எடுத்து கழிப்பதற்கு கூட ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள். உண்டே, இவனுக்கு சமானமான தெய்வம் உண்டோ என்று இங்கு பொருள் அல்ல. உண்டே என்றது இல்லை என்றபடியாய் இவனைத் தவிர வேறு எவரையும் தெய்வம் என்று சொல்லக்கூட தகுதி இல்லையே என்பது கருத்து. அத்துடன் உண்டே என்று இவனே இரட்சகன் என்பது மிக பிரசித்தமன்றோ என்ற கருத்திலே கேள்வி கேட்கிறார் என்றும் கொள்ளலாம். 7 உலகும் பாவம் செய்து அருளால் அளிப்பார் யார் என்று நம்மாழ்வார் திருவாய்மொழியில் சொன்னது போல 7 உலகும் பாவம் செய்து அருளால் அளிப்பாரார் என்று கேட்டால் அவனே என்று எதிரிகளும் சொல்லும்படியாக மிக பிரசித்தமான விஷயம் அல்லவா இது. எம்பெருமானே சர்வரட்சகன் என்பதை எவராலும் மறுக்க முடியாது அல்லவா. த்ரீணி சதா த்ரீ சகஸ்ரண்யக்னிம் த்ரிம்சச்ச தேவான சாசபரியன் என்று ருக்வேதம் சொல்கிறது. 3339 தேவர்கள் அக்னியான எனக்கு கைங்கரியம் செய்தனர் என்கின்றபடியே ஆராதிக்கத்தக்க தேவர்கள் பல்லாயிரவர் இருக்கிறார்கள் என்று வேதமே சொல்லும்போது நீர் வேறு எவர்க்கும் தெய்வத்தன்மை இல்லை என்று சொல்லலாமோ என்று சம்சாரிகள் கேட்க பதில் கூறுகிறார். மதியிலா மானிடங்காள், வேதாந்த ஞானமாகிற பெரும் செல்வமில்லாத மனிதர்களே என்று நிந்திக்கிறார். சதுர்ஹோதரா யத்ர சம்பதம் கச்சந்தி தேவைஹி, யஜுர்வேதம் ஆரண்யம். அக்னிஹோத்திர தரிசன பூர்ணமாசாதி கர்மங்கள் பரமாத்மாவானவன் ஆத்மாவாய் இருப்பதாலேயே அவனுடைய சரீர பூதர்களான தேவதைகளால் அந்த தேவதைகளுக்கு ஆராதனமாய் உள்ளன என்னும் பெருமையை அடைகின்றன என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தா ச பிரபுரேவச ந து மாமபி ஜானந்தி தத்வே நாதஸ் சயவந்தி தே என்று கீதை சொல்கிறது. எல்லா யாகங்களையும் ஏற்றுக்கொள்பவனும் தேவர்களை அடக்கி ஆளும் மகேஸ்வரனும் நானே. ஆனால் அவர்கள் பரமாத்மாவான என்னை இந்த தத்துவ ரீதியில் அறிவதில்லை. ஆகையால் அவர்கள் என்னிடமிருந்து நழுவிவிடுகிறார்கள் என்று கீதையிலும் ஏ பச்சந்தி பித்ரூன் தேவான் என்று பாரதம் சாந்தி பருவத்திலே சொல்லப்படுவது போலும் என்கின்ற சுருதி ஸ்மிருதிகளில் எந்த தெய்வத்தை யாகம் முதலியவற்றால் ஆராதித்தாலும் அது எம்பெருமானுக்கே போய் சேரும் என்று சொல்லப்பட்டிருக்க அந்த அறிவு அடியோடு இல்லையே உங்களுக்கு. அறிவுக்கு தகுதியுள்ள மானிட பிறப்பெடுத்தும் அறிவற்ற விலங்குகளைப் போல ஆகிவிட்டீர்களே என்கிறார். ஆண் விடை 7 அன்றடத்தார்க்கு ஆளானார் அல்லாதார் மானிடவர் அல்லர் என்று என் மனத்தே வைத்தேனே என்று பெரிய திருமொழியிலே திருமங்கை ஆழ்வாரும் சொல்லுவார். செங்கண்மால் நாமம் மறந்தாரை மானிடமாய் வையேன் என்று 2ஆம் திருவந்தாதியிலே பூதத்தாழ்வாரும் இவர்களை மனித பிறவியே அல்ல என்று அருளி செய்தார்கள் அல்லவா. வேதமும் அசன்னேவ சபவதி இவர்களை இல்லாத பொருளாகவே சொல்லி இருக்கிறது. அசன்னேவ ச பவதி
சத் ஞானான மஞ்ஞான மதோன் யதுக்தம் என்று விஷ்ணு புராணம் கூறுகிறது. அதாவது தோஷமற்றதும் சுத்தமானதும் மிகவும் மலமற்றதும் ஒருவடிப்பட்ட உருவத்தை உடையதுமான அப்பரவஸ்து எந்த அறிவினால் அறியப்படுகிறதோ, பார்க்கப்படுகிறதோ, அடையப்படுகிறதோ அதுவே ஞானம். அதை காட்டிலும் வேறானது அஞ்ஞானம். வித்யான்யா சில் பனை புனம் என்று விஷ்ணு புராணம் சொல்கிறது. அதன் மூலம் எது பந்தத்திற்கு காரணம் அல்லவோ அந்த கர்மமே கர்மம் எனப்படுவது. எது முக்திக்கு காரணமோ அந்த வித்யையே வித்தி எனத்தக்கது. மற்ற கர்மம் தேக சிரமத்திற்கே, மற்ற வித்யை செருப்பு குத்துவதில் பாண்டித்யம் போன்றது என்று ஸ்ரீ பராசரரும் சொல்லியிருக்கிறார். ஒன் தாமரையால் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு என்று முதல் திருவந்தாதியிலே பொய்கை ஆழ்வாரும் சுரூபத்துக்கு தகுந்த பகவத் விஷயத்தை பற்றிய அறிவே அறிவு, மற்றவை அறியாமையோடு ஒத்தவை என்கிறார்கள். உண்மையில் மற்ற விஷயங்களை பற்றி இவர்கள் எத்தனை அறிவை பெற்றாலும் அவை செருப்பு குத்த கற்ற அறிவை ஒக்கும் அல்லவோ. எங்களுக்கு அறிவில்லையானால் அறிவுள்ள நீரே அருளி செய்யலாமே என்று சம்சாரிகள் கூற அருளி செய்கிறார் ஆழ்வார். உற்ற போது அன்றி நீங்கள் ஒருவன் என்று உணரமாட்டீர். நான் எவ்வளவு சொன்னாலும் பிரளய காலம் வந்த பின்பு உங்களால் சரணடையப்பட்ட தெய்வங்களும் நீங்களும் ஒன்றாக எம்பெருமானுடைய வாயிலே புகும் அன்று வரையிலும் பரம்பொருள் புருஷோத்தமனே என்னும் உண்மை உங்கள் நெஞ்சில் படாது. பிரளய காலம் வரும்போது தெய்வங்களும் புருஷோத்தமன் எம்பெருமான் நாராயணன் வயிற்றிலே சென்று காக்கப்படுகின்றன. நீங்களும் அதனோடையே, அந்த தெய்வங்களோடையே நீங்களும் அவனுடன் சென்று அங்கே காக்கப்படுவீர்கள். அப்பொழுதுதான் தெரியும் இவன் யார் என்று. ஒருவன் ஒப்பற்றவன் என்பது பொருள். உற்ற போது என்றது பிரளயம் வந்தபோது என்று பொருள் கொள்ளலாம். அன்றைக்கே உங்களால் சரணமடையப்பட்ட தெய்வங்கள் ராவணன், இரணியன், பஸ்மாசுரன் முதலான துஷ்டர்களாலே துன்புறுத்தப்பட்டு எம்பெருமானை நோக்கி கதரும் அன்றுதான் அவனே பரம்பொருள் என்ற உண்மை உங்கள் நெஞ்சிலே படும் என்றும் பொருள் கொள்ளலாம். ஒருவன் என்று உணரமாட்டீர். மற்ற தெய்வங்களை பூஜிக்கும் நீங்கள் முற்கூறிய ஆபத்து காலங்கள் வந்தால் ஒழிய அந்த தெய்வங்களைப் போலே இவனும் ஒரு தெய்வம் என்று கூட அறிய மாட்டீர்கள் என்றும் பொருள் கொள்ளலாம். இந்த சம்சாரத்துக்கு திரும்பி வருதல் இல்லாத தலை சிறந்த மோட்சலோகத்தை தரும் இவனிடத்தில் அற்ப பலன்களை தரும் மற்ற தெய்வங்களிடம் உள்ள அன்பு கூட இல்லாதபடி அல்லவோ சம்சாரிகள் அறிவு கட்டு கிடக்கிறார்கள். அற்றம் மேல் ஒன்றறியீர். அற்றம் மறைத்து சொல்லியிருக்கும் பொருள். சம்சாரிகளுடைய அறியாமைக்கு காரணம் சாஸ்திரங்கள் மறைத்து சொல்லியிருக்கும் வாக்கியங்களில் மேலெழுந்த வாரியாக தோன்றும் பொருளை தவிர உட்பொருளை உள்ளுரையை அறியாமையே ஆகும். வசசாம் வாச்சிய முத்தமம் என்பது ஜிதந்தே சூத்திரம். காரியங்களான எல்லா பொருள்களுக்கும் ஆதி காரணமாகவும் சொற்களுக்கு மேலான சொற்பொருளாகவும் யோகங்களுக்கு மேலான பிராப்பியமாகவும் உன்னுடைய மேலான சொரூபத்தை பெரியோர்கள் அறிகிறார்கள். வசசாம் வாச்சிய முத்தமம் வேதைஸ்ய சர்வை ரகமேவ வேத்தியக என்று கீதை சொல்கிறது. நான் எல்லா சேதனர்களுடைய இதயத்திலும் அந்தர்யாமியாக நிற்கிறேன். என்னிடமிருந்து தான் நினைவும் அறிவும் அறிவின்மையும் உண்டாகின்றன. எல்லா வேதங்களாலும் அறியப்படுபவன் நானே. வேதத்தால் சொல்லப்பட்ட பலனை தருபவனும் வேதத்தை அறிபவனும் நானே. நாராயண பரா தேவேதக நாராயண பரா வேதக வேதாக. வேதங்கள் நாராயணனை சொல்லுபவை. தேவர்கள் நாராயணனுடைய அங்கத்திலிருந்து உண்டானவர்கள். நாராயணனை பற்றி இருப்பவை உலகங்கள். யாகங்கள் நாராயணனை ஆராதிப்பவை என்று பற்பல தேவதைகளை சொல்வதாக தோன்றும் வேத வாக்கியங்கள் உண்மையில் அவர்களுக்கு அந்தர்யாமியான நாராயணனையே சொல்லுகின்றன என்று சாஸ்திரங்கள் ஒருமுகமாக முழங்குகின்றன. அவனல்லால் தெய்வம் இல்லை, அவனையல்லால் தெய்வம் இல்லை, அவனை தவிர வேறு எவர்க்கும் நிறைந்த தெய்வத்தன்மை இல்லை, அவனை தவிர வேறு தெய்வங்கள் கிடையாது என்று இவர் சொல்லவில்லை. ச ஆத்ம அங்கான்யா வேதாக தைத்திரிய உபனிஷத் சிக்ஷாவல்லி கூறுகிறது. ச ஆத்மா அங்கான்யா தேவதாக என்கிறபடியே அவனுக்கு பிரகாரமாய்
அவயவங்களாய் பல தெய்வங்கள் உள்ளனர் என்று வேதங்கள் கூறுகையாலே ஆத்மாவாய் இயல்பான தெய்வத்தன்மை நிறைந்திருக்கும் அவன் இருக்கும்போது அவயவங்களாய் அவன் அளித்த சிறிது தெய்வத்தன்மை உடையவர்களை சரணடைவது தகாது என்கிறார். அவனை என்று மேலே சொல்லப் போகிற கண்ணனை நினைக்கிறார். அவனை என்று நீர் அருளி செய்கிறவன் இன்னான் என்று குறிப்பிட்டு சொன்னால் நாங்கள் அவனை பற்றலாம் என்று சம்சாரிகள் கேட்பதாக கொண்டு அருளுகிறார். கற்றினம் மேய்த்த எந்தை கடல் இணை பணிமின் நீரே. கிருஷ்ணன் என்று சொல்லாமல் கற்றினம் மேய்த்தவன் என்று சொன்னது மற்ற தெய்வங்களைப் போல இவன் ஆராதிப்பவர்க்கு அரியவன் அல்லன், பசுக்களுக்கும் கன்றுகளுக்கும் கூட தானே வந்து எளியவனாயிருப்பவன் என்பதை காட்டுவதற்காக. ஆவினம் மேய்த்த என்று சொல்லாமல் கற்றினம் மேய்த்த என்றதற்கு கருத்து என்ன என்றால், பசுக்களுக்காவது தாமே புல்லிருக்கும் இடம் சென்று மேய்ந்து தம்மை காத்து கொள்ள வல்லமை உண்டாகையாலே பசு மேய்ப்பதை அயர்வரும் அமரர்களான நித்திய சூரிகளை காப்பதை போல நினைத்து அதில் அதிகமாக ஈடுபடாமல் தம்மைத்தான் காத்து கொள்ள வல்லமையற்ற கன்றுகளை மேய்ப்பதிலேயே இவனுக்கு ஈடுபாடு அதிகம் என்பதை காட்டுவதே ஆகும். திவத்திலும் பசுநிறை மேய்ப்பு உபத்தி என்று, திவம் என்றால் பரமபதம், பரமபதத்தை காட்டிலும் பசு மேய்ப்பதில் உகந்திருப்பதாகவும் திவத்திலும் பசு நிறை மேய்ப்பு உபத்தி என்று நம்மாழ்வார் கூறுகிறார். கன்று மேய்த்து இனிதுகந்த காளாய் என்று திருநாண்டாண்டகத்திலே கன்று மேய்ப்பதில் இனிது உகந்திருப்பதாகவும் ஆழ்வார்கள் அருளி செய்தார்கள். காலி மேய்க்க வல்லாய், கன்று மேய்த்து விளையாட வல்லானை என்ற பாசுரங்களிலும் இதே அர்த்தத்தை காட்டினார்கள். கற்றினம் என்று கன்று கூட்டத்தை சொல்கிறது. எந்தை, நான் அகப்பட்ட, நான் வசீகரிக்கப்பட்ட இந்த கிருஷ்ணா அவதாரமாகிற துறையிலேயே நீங்களும் அகப்பட பாருங்கள் என்கிறார். களல் இணை பணிமின் நீரே அகம் அஸ்யாவரோ பிராதா குணைர் தாசிய முகபாகத் என்று ராமாயணம் கூறும். நான் இவருடைய நினைவினால் இவருக்கு தம்பி, உண்மையில் இவருடைய குணங்களுக்கு அடிமைப்பட்டவன் என்று ஸ்ரீ ராமகுணங்களுக்கு தோற்ற இளைய பெருமாளை போலே கன்றுகளை மேய்க்கும் அந்த செயலுக்கு வயசப்பட்டு நான் கண்ணன் திருவடிகளிலே விழுந்தேன். நீங்களும் அவனையே பற்றுங்கள். சர்வேஸ்வரன் ஒருவனே தான் அவதரித்து தாழ நின்ற நிலையிலும் தன்னை பற்றினவர்களுக்கு தன்னோடு ஒத்த போகத்தை கொடுப்பான். மற்ற தெய்வங்களுக்கு பெருமை இல்லை என்பது கற்றினம் மேய்த்த இந்த செயலில் இருந்தும் மற்ற தெய்வங்களை பற்றி இதிகாச புராணங்களில் வரும் சரித்திரங்களில் இருந்தும் விளக்குகிறது. உதாரணமாக மகாபாரதத்தில் வரும் யயாதி சரித்திரத்தில் இதை காணலாம். யயாதி தன்னுடைய தவ வலிமையாலே இந்திரலோகம் சென்று இந்திரனோடு ஒரே ஆசனத்தில் வீற்றிருந்தான். அது இந்திரனுக்கு பிடிக்கவில்லை. அதனாலே யயாதியை எப்படியாவது கீழே தள்ளிவிட வேண்டும் என்று நினைத்த இந்திரன் யயாதியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். பூலோகத்தில் அதிகமாக புண்ணியம் செய்தவன் யார் என்று கேட்டான். பொய் சொல்லக்கூடாது என்ற பயத்தாலே யயாதியானவன், நான் பூலோகத்தில் இருக்கும்போது என்னையே மிகவும் புண்ணியம் செய்தவனாக சொல்லுவார்கள் என்று கூறினான். இதையே அவனை கீழே தள்ளுவதற்கு காரணமாக கொண்டு, நீ தற்புகழ்ச்சி செய்ததால் உன் புண்ணியம் எல்லாம் தொலைந்தது, நீ கீழே விழக்கடவாய் என்று இந்திரன் யயாதியை சொர்க்கத்தில் இருந்து கீழே தலைகீழாக தள்ளினான் என்று மகாபாரதத்தில் சொல்லப்படுகிறது. ஆக வேதத்தை விளக்குவதற்காக ஏற்பட்ட மகாபாரதத்தில் இந்த சரித்திரம் எந்த வேத அர்த்தத்தை சொல்லுகிறது என்பதை அறியாமல் என் நெஞ்சில் குறையுண்டு என்று ரஞ்சியர் கேட்க, பிறர்க்கு தன்னையொத்த போகம் ஏற்படுவதை பொறுக்க மாட்டாத மற்ற தெய்வங்கள் சரணடைய தகுந்தவர்கள் அல்ல, தம்மையே ஒக்க அருள் செய்யும் எம்பெருமானே சரணடையத்தக்கவன் என்னும் அரும்பொருளை காட்டவே இந்த சரித்திரம் உள்ளது என்று பட்டர் அருளி செய்தார் என்பது ஐதீகம். அதுவும் இங்கே நினைவு கூறத்தக்க அற்புதமான இந்த பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம். மதியிலா மானிடங்காள் மற்றுமோர் தெய்வமுண்டே, மதியிலா மானிடங்காள் உற்றபோதன்றி நீங்கள் ஒருவன் என்று உணரமாட்டீர், அற்றம் மேல் ஒன்றறியீர் அவனல்லால் தெய்வமில்லை, கற்றினம் மேய்த்த எந்தை களல் இணை பணிமின் நீரே மற்றுமோர் தெய்வமுண்டே, மதியிலா மானிடங்காள்
உற்றபோதன்றி நீங்கள் ஒருவன் என்று உணரமாட்டீர். அற்றம்மேல் ஒன்று அறியீர், அவனல்லால் தெய்வமில்லை. கற்றினம் மேய்த்த எந்தை கடலினை பணிமின் நீரே என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். தன்னை தவிர மற்ற எவரையும் பாடாமல் நின்ற தொண்டரடிப்பொடி ஆழ்வாரை சிக்கன பற்றிய திருவரங்கன் திருவடிகளே சரணம். அழகிய மணவாளனை தவிர, அரங்கநாதனை தவிர வேறு யாரையும் காணேன் என்றிருந்த, பார்க்க மாட்டேன் என்றிருந்த தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் ராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.